அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் பிலிப்பியர் 3:21 புதிய ஏற்பாட்டில் 273வது பக்கம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்ப இந்த வாரம் நாம் பார்க்க போறது தம்முடைய மகிமையான சரீரம். போன வாரம் நம்முடைய சரீரத்தை குறித்து பார்த்தோம். நம்முடைய அற்பமான சரீரமே ஸ்டீல் பாடியா இருந்துச்சுன்னா அவருடைய மகிமையான சரீரம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அவருடைய சரீரம் பாத்தீங்கன்னா அப்படியே வஜ்ரக்கல், வெண்கல பாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. வஜ்ரம் பாய்ந்த தோள்கள், அவருடைய மேனி, அந்த அழகு, அந்த பராக்கிரமம், அதை பாத்தீங்கன்னா அதை சொல்லி மாளாது. அல்லேலூயா. அப்போ அவருடைய மகிமையான சரீரம்லாம் நம்முடைய ஸ்டீல் பாடிக்கு முன்னாடி ஒண்ணும் கிடையாது. அவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம். அல்லேலூயா. அவருடைய சரீரத்துக்கு முன்னாடி நம்ம உடம்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்மெல்லாம் அப்படியே சும்மா பூ தான். அதனால அவருடைய சரீரத்தை குறித்து நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அல்லேலூயா. எதேர்ச்சியா பாருங்க, இந்த வாரம் ஸ்பெஷல் சண்டே சர்வீஸ் அப்படின்ற வார்த்தை அந்த போஸ்டர்ல தன்படியாவது. இப்போ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி தியானிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த வார செய்தி 3 in 1. என்னது 3 in 1? 3 in 1 அப்படின்னா என்னன்னா, நம்ம கிறிஸ்துவங்களுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண்டிகை விசேஷமான நாட்கள் பார்த்தீங்கன்னா 3 தான். என்ன சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்மஸ், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர். இந்த 3 தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கக்கூடிய நாட்களாக, ஒரு பண்டிகை எப்படியோ ஒன்று, ஒரு அடையாளத்தை குறிக்கக்கூடிய நாட்கள். கிறிஸ்மஸ், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர். இந்த 3 செய்தியும் இன்னைக்கு உள்ளடக்கம். அதான் 3 in 1. அதான் ஸ்பெஷல் சண்டே சர்வீஸ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய மகிமையான சரீரத்தை குறித்து பார்க்கும் பொழுது அவருடைய பிறப்பை குறித்து நாம பார்க்காம இருக்க முடியாது. அடுத்து அவருடைய சிலுவை பாடு மரணங்களை குறித்து நாம பார்க்காம இருக்க முடியாது. அதை நாம தவிர்க்க முடியாது. அவருடைய மகிமையான சரீரத்தை குறித்து நாம தியானிக்கணும் அப்படின்னா அவருடைய சிலுவை பாடு மரணங்களை நாம அவாய்ட் பண்ணவே முடியாது. அடுத்து 3வது அவருடைய உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதலை நாம பார்க்கல அப்படின்னா அந்த மகிமையை நம்மளால கண்டுபிடிக்க, அதாவது நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா 3மே, அவருடைய பிறப்பு, அவருடைய சிலுவை பாடு மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல். இந்த 3 இன்னைக்கு கிறிஸ்மஸ் செய்தி இதுதான், குட் ஃப்ரைடே செய்தி இதுதான், ஈஸ்டர் செய்தி இதுதான். 3 செய்தியும் உள்ளடக்கி சுருக்கமாக சில காரியங்களை மட்டும், நான் ரொம்ப எலாபரேட்டா நான் போகல. இந்த 3 காரியத்தினுடைய ஒவ்வொரு சில முக்கியமான பகுதிகளை தொட்டு நம்முடைய வாழ்க்கையும் இணைத்து நாம பார்த்து ஜெபித்து முடிக்க போறோம். அல்லேலூயா. இப்ப அவருடைய மகிமையான சரீரம் இந்த 3 சம்பவங்களையும் உள்ளடக்கியது. சரியா? வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எண்ணப்படும், தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். அப்ப உன்னிடத்தில் பிறக்கக்கூடிய, உன்னிடத்தில் உற்பவிக்கக்கூடிய அந்த வித்து பரிசுத்தம் உள்ளது. அது பரிசுத்த வித்து. அப்ப அவருடைய மகிமையான சரீரத்தினுடைய துவக்கம், ஆர்ஜின், அந்த ஆரம்பம் எப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்தம். அவருடைய மகிமையான சரீரத்தினுடைய அஸ்திபாரம் என்ன அப்படின்னா, யாருக்குமே வராத, எந்த இலக்கணத்திலும் அடங்காத, மனுஷனுடைய எண்ணத்திற்கு அப்பாற்பட்டு, அல்லேலூயா, அவருடைய சரீரம் உருவானதே பரிசுத்த வித்தினாலே உருவாகிறது. உலக பிரகாரமாக ஒரு குடும்பத்திற்கு, ஒரு தாய் தகப்பனுக்கு பிறக்கிற ஒரு குழந்தையை போல் அல்லாமல் அவர் தேவ குமாரனாக மாறினார். அல்லேலூயா. அவருடைய சரீரம் பரிசுத்த சரீரம். அதற்குடைய ஆரம்பமே பரிசுத்த வித்து. வாசிங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 2:14. எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். போதும் பாருங்க,
அவர் பரிசுத்தரா இருந்தாலும் கூட பரிசுத்த வித்தினாலே தன்னுடைய மகிமையின் சரீரத்தை அவர் மரியாளுடைய கர்ப்பத்திலே அவர் வளர வைத்தாலும் கூட பாருங்க, நம்ம லெவலுக்கு அவர் இறங்கிறார். அதான் ரொம்ப ஆச்சரியமான காரியம். அல்லேலூயா. பிள்ளைகள் மாம்சத்திலும் இரத்தத்திலும் இருக்கிறபடினாலே அவரும் மாம்சத்திலும் இரத்தத்திலும் வந்தார். இப்ப அவருடைய அந்தஸ்துக்கு, அவருடைய ஸ்டேட்டஸுக்கு ஒரு மனிதனாய் பிறக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் தேவன். அவர் எப்படினாலும் ஜனங்களை மனம் திரும்ப பண்ணுவதற்கு, தம்முடைய காரியத்தை, தம்முடைய சத்தியத்தை, உபதேசத்தை சொல்வதற்கு அவர் பல திட்டங்கள், பல ஆப்ஷன். நமக்கே அறிவு பாருங்க பெருக்குது. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். கொஞ்சம் ஒரு வசனம், ஒரு ஐடியா கேட்டா போதும், அப்படியே சும்மா மடமடையா வருது. அந்த இந்த அப்படி இப்படி வசனம் பாருங்க பல ஆங்கிள். அது இப்ப இந்த நெட்ல வேற பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா பிள்ளைங்க, அந்த பேக்ரவுண்ட் நிறைய சொல்றான். அந்த பின்ன நமக்கெல்லாம் அது வந்து மண்டையிலே ஏற மாட்டேங்குது. அது அப்படியாக்கும் இப்படியாக்கும் அதாக்கும் இதாக்கும். அந்த பேக்ரவுண்டு சொல்லும் போது பாருங்க இவங்களுக்கு அடி இவங்களுடைய ரெக்க அதுக்கு மேல பறக்குது. அப்ப நமக்கே அப்படின்னா, அப்ப பூமியில ரட்சிப்பை விதைப்பதற்கு, அவருடைய சத்தியத்தை சொல்வதற்கு அவருக்கு பல வழிகள் இருக்கு. ரொம்ப ஈஸியா அங்க உட்காந்துக்கிட்டு, நம்மளே இங்க உட்காந்துட்டு லேப்டாப் தட்டினாலே போதும், ஸ்விக்கியில தட்டினாலே சாப்பாடு வீட்டுக்கு வந்துருது, தட்டுல வந்துருது. அல்லேலூயா. எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு கையை கழுவுறதுக்குள்ள பத்தலைன்னா அடுத்து இன்னொன்னு வந்துருதான். பாருங்க என்னென்னலாம் விளம்பரம். அப்ப ஒரு பரலோகத்துல உட்கார்ந்த இடத்துல இருந்து சொகுசாக அழகா ஈஸியா அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவர் என்ன பண்ணலாம், நமக்கு ரிலீஸ் பண்ணலாம். அல்லேலூயா. ஆனா பாருங்க, பிள்ளைகள், ஏன் பிள்ளைங்க நம்ம ஏன் சொல்றாரு பிள்ளைகள்? நம்முடைய சாயல், அவருடைய சாயல நாம இருக்கிறோம். ஆதியாகமத்துல வாசித்தீங்கன்னா நம்முடைய சாயலில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அங்கேயே திருத்துவம் அடங்கிருது. அப்ப தேவ சாயலாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறபடினால நம்மளும் அவங்க கூட போகலாம். அந்த எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த ஏதேன் தோட்டத்துல அந்த பகலின் குளிர்ச்சியான வேலையில ஆதாமோடு கூட அந்த ஆவியானவர் கை கோர்த்து அப்படியே அவங்களோட பழகும் போது அவருக்கு ஒரு தாட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளும் பூமிக்கு போகலாம். ஒருவேளை இவங்க பாவம் செஞ்சு என்னை மறந்து மறுதலித்து போனா கூட அவங்கள விட்டுறக்கூடாது, அவங்கள அப்படியே நம்ம கைவிட்டுறக்கூடாது. நம்ம இப்ப கைப்பிடிச்சிட்டோம், ஏதேன் தோட்டத்துல அவங்கள கைப்பிடிச்சிட்டோம், அவங்கள விடக்கூடாது. அவங்க எந்த லெவலுக்கு போனாலும் பரவாயில்ல, நம்ம மறுதலிச்சாலும் பரவாயில்ல, அவங்க லெவலுக்கு நாம இறங்கி. பிள்ளைகள் மாம்சத்திலும் இரத்தத்திலும் இருந்தபடினாலே அவரும் மாம்சத்திலும் இரத்தத்திலும் மாறினார். அவர் ஆவியா இருக்கிறவர், அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர், அவர் பரிசுத்தர், அவர் மகிமையின் தேவன், அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், வானத்திற்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்தவர். அவர் மாம்சத்திலே வரவேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆனாலும் பாருங்க, ஒரு மகிமையின் சரீரம் எடுத்து, அல்லேலூயா, என்னுடைய அன்பை சொல்வதற்கு ஒரு சோர்ஸ் வேண்டும். ஒரு சப்ஸ்ட்ரேட்டம், பாட்னில சொல்வாங்க சப்ஸ்ட்ரேட்டம் அப்படின்னா ஒரு செடி வளர்றதுக்கு ஒரு தொட்டியோ ஒரு மண்ணோ ஒரு கைப்பிடி உரமோ தேவைப்படுது இல்லையா? அதான் மீடியம் சப்ஸ்ட்ரேட்டம் அப்படிம்பாங்க. அப்ப தன்னுடைய அன்பை சொல்வதற்கு ஒரு மகிமையின் சரீரத்தை மரியாளுடைய வயிற்றில பரிசுத்த சரீரமாக அவர் விதைத்தார். அல்லேலூயா. அதான் ஆண்டவருடைய அன்பு. அவருடைய பிறப்பிலே பாருங்க, அவர் எடுத்துக்கொண்ட அந்த நோக்கம், என் ஜனங்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பை சொல்வதற்கு அவர் தெரிந்தெடுத்த அந்த நோக்கம், முதல்ல அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வரார் பாருங்க, அதுவே பெரிய அன்பு. அல்லேலூயா. சொல்லுவாங்கல்ல, படத்தை விட ட்ரெய்லர் ரொம்ப ஃபேமஸ். ட்ரெய்லரை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. அந்த மாதிரி அவர் ஒரு ட்ரெய்லர் மாதிரி பாருங்க இறங்கினார். அதிலேயே பாதி பேர் காலி. அல்லேலூயா. அவருடைய அன்பு, அவருடைய பிறப்பை குறித்து எத்தனை தீர்க்கதரிசிகள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக, பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இப்படித்தான் பிறப்பார், அவர் பரிசுத்தராய் இருப்பார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் என்றால் என்ன? பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப அகில உலகத்தினுடைய ஜனத்தை மீட்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு அந்த பரிசுத்த குழந்தையாகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பிஞ்சு தோளின் மேல் சுமத்தப்பட்டது. அல்லேலூயா. வாசிங்க கலாத்தியர் நிருபம் 4வது அதிகாரம் 19வது வசனம். கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். பாருங்க, பிள்ளைகளே அப்படிங்கிறார். பிள்ளைகள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறபடினால
அப்ப அதே அன்பு தேவ ஊழியக்காரனாகிய பவுலுக்கு எப்படி வருங்க? பிள்ளைகளே, அப்ப கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகும் அளவும் அந்த பரிசுத்த வித்து தேவன் எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியிலே வந்தாரோ, எந்த எண்ணத்திற்காக, அவருடைய திட்டத்திற்காக இந்த பூமியிலே வந்தாரோ, அதை உங்கள் இருதயம் புரிந்து கொள்ள, கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே பிறக்க, உங்கள் உள்ளத்திலே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெற நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அல்லேலூயா. மரியாள் என்ன வேதனைப்பட்டாலோ, அல்லேலூயா, மரியாளுடைய வேதனை மற்ற ஸ்திரீகளுடைய வேதனையை காட்டிலும் மிக ஜாஸ்தி, சாதாரணமானதல்ல. ஏன்னா அவளுடைய ஆத்துமாவிலும் தன்னுடைய மனசிலும் அவ்வளவு ஒரு பாரம். திருமணமாகாத ஒரு கன்னிப்பெண்ணுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை அது மிகப்பெரிய சேலஞ்ச். சரீரத்தில் அந்த கர்ப்ப வேதனை படுகிறதை காட்டிலும் அவள் இருந்த வாழ்ந்த சமூகத்திலே வந்த எதிர்ப்புகளை அந்த எதிர்ப்பை நோக்கிறா பாருங்க, அதை ஃபேஸ் பண்றா பாருங்க, அந்த வேதனை கட்டுக்கடங்காது. அல்லேலூயா. அதே மாதிரிதான் உங்களுடைய உள்ளத்துல கிறிஸ்து உருவாகும் அளவும் சாதாரண அல்ல. கிறிஸ்துவின் அன்பை ஏற்றுக்கொள்வது நாம் அதுக்கு பழக்கம் இல்லை. நம்முடைய கலாச்சாரம் வேற, நம்முடைய முன்னோர்களுடைய ஆராதனை வேற, நம்முடைய நம்பிக்கை வேற, நம்முடைய வழிபாடுகள் வேற, நம்முடைய எல்லா காரியங்களும் வேற. ஆனால் அதையும் மீறி அந்த கிறிஸ்து நமக்குள்ளே உருவாவது என்பது பெரிய கிருபை. அல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப அந்த கிறிஸ்து நம்முடைய உள்ளத்துல பிறப்பதற்கு பாருங்க, ஒவ்வொருத்தரும் இப்ப நம்ம கண்ணீர் வடிக்கிறோம், புலம்பலின் மன்றாட்டு ஜெபம். அல்லேலூயா. இன்னைக்கு 20வது நாள் இல்லையா? இன்னைக்கு 19வது நாள். ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு மன்றாடி ஜெபிக்கிறதற்காக, நான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும், நான் என் இரட்சகரை கண்டுகொண்டேன், இன்னும் என் ஜனங்கள் அறியவில்லையே. கழுதை கூட எஜமானனை அறிந்து கொள்கிறது, இந்த ஜனங்கள் அந்த பரலோகத்தின் எஜமானனை அறிந்து கொள்வதில்லையே. அறிந்து கொள்ளாட்டினாலும் பரவாயில்ல, ஒதுக்குறாங்களே, நிராகரிக்கிறாங்களே, அல்லேலூயா, அவாய்ட் பண்றாங்களே. அதை நினைக்கும் போது எவ்வளவு வேதனையா இருக்கு. அப்ப அவர் வந்த நோக்கம், அவருடைய திட்டம் பாருங்க, அவ்வளவு பெரிய ஆண்டவர் ஒரு மனிதனாக பிறக்க வேண்டிய அவசியம். அப்போ நாம் கர்ப்ப வேதனைப்படுகிறோம். ஒவ்வொரு ஆத்மாவும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக வருவதற்கு, கிறிஸ்து அந்த பரிசுத்த வித்து, அந்த மகிமையின் தேவன் ஒவ்வொரு உள்ளத்திலும் பிறப்பதற்கு நாம் கர்ப்ப வேதனைப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 1 யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். பலியாயிருக்கிறார். கிருபாதார பலி, அந்த ஒரு வார்த்தைக்காக தான் அந்த வசனத்தை நான் சொல்றேன். அப்ப நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, அகில உலகத்தினுடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலியாக தேவன் அவரை உண்டாக்கினார். அப்போ அவருடைய பிறப்பு பாருங்க, லூக்கால நம்ம வாசிக்கும் போது, அந்த காலத்திலே அவர்களுக்கு, மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, குடிமதிப்பு எழுதும்படி அவங்க என்ன பண்ணாங்க, நாசரேத்திலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேமுக்கு வராங்க. அவருடைய பிறப்பு எங்கன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாரும் மாட்டு தொழுவங்கிறாங்க, அப்படி கிடையாது. அல்லேலூயா. மாட்டு தொழுவத்தில் பிறந்ததுக்கு அப்புறம் தான் துணியை சுற்றி அந்த அம்மா சத்திரத்தில் இடம் இல்லாதபடினால அங்கே வைக்கிறாங்க. எங்க காட்டிலேயோ மேட்டிலேயோ அவங்க கழுதையில் அவங்க வரும்போது, வனாந்தரத்திலேயோ எங்க இயேசு பிறந்தாருன்னு தெரியல. பாருங்க, ஒரு மகிமையின் சரீரம் இந்த பூமியில வந்தது யாருக்குமே தெரியாது. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பரலோகத்தின் தேவனுக்கும், இந்த 3 பேருக்கு அல்லாம அந்த மகிமையின் சரீரம் இந்த பூமியில உதித்தது யாருக்குமே தெரியாது. அதாங்க புதையல். புதையல்னா என்ன, எங்க இருக்குன்னே தெரியாது. பொக்கிஷம், அவருடைய அன்பு பாருங்க, அதான் கண்டுபிடிச்சிட்டு அது வேற மாதிரி திரிச்சிருவாங்க. அப்படி இப்படி அவர் பிறப்பும் தெரியாது, அவருடைய இறப்பும் தெரியாது. அதான் ஆதியும் அந்தமும் இல்லாத தேவன். அவரை குறித்து சொல்லப்பட்ட தேவன், ஆமென், கடவுள் ஆண்டவர், அவர் குறித்து சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் தன்னுடைய பிறப்பிலும் தன்னுடைய இறப்பிலும் சரியாய் நிறைவேறும்படியாக அவர் மிகுந்த கவனம் உள்ளவராக இருக்கிறார். யாருக்குமே தெரியாது. பிரசவ காலம் நேரிட்டது. நீங்க மத்தையில பார்க்கலாம், லூக்கால பார்க்கலாம், மார்க், எதுலையுமே பார்த்தீங்கன்னா அவர் இந்த இடத்துல இந்த நேரத்தில், நம்மளா வச்சுக்கிறோம் டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அப்போ பிரசவ காலம் நேரிட்டது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவங்க எங்கேயோ அவுட்டரில் எங்கேயோ வனாந்தரத்தில் எங்கேயோ குழந்தை பிறந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சிட்டிக்குள்ளே வராங்க. பார்த்தா அது ஒரு
பண்டிகை நாட்களா இருக்கிறது. அநேக ஜனங்கள் பலி மிருகங்களை கொண்டு வந்து எருசலேமிலே தேவாலயத்திலே பலி செலுத்துவதற்காக வராங்க. பல நாட்கள் பிரயாணம். அப்போ சத்திரம்னா லாட்ஜ், ஹோட்டல். அல்லேலூயா. அப்ப லாட்ஜ்ல தங்கி இருக்கிறாங்க. பண்டிகைனால என்ன, ஜனங்க வருவாங்க. அப்ப சத்திரத்துல அவங்க தங்கி இருக்கிறாங்க. அவங்க கொண்டு வந்த பலிமிருகம், வீட்டில இருந்து ஆடு, மாடு, கோழி, ஒட்டகம், ஒரு புறா குஞ்சையாவது கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப மத்த புறா குஞ்செல்லாம் வீட்டு பெட்டுக்குள்ள பக்கத்துல வச்சுக்கலாம். ஆடு, மாடு, ஒட்டகத்தெல்லாம் பெட்டுக்கிட்ட பக்கம் சத்திரக்காரன் உள்ள விட மாட்டான். அப்ப என்ன பண்ண, அந்த காலத்திலேயே அப்ப மாடுகளை கெட்டுவதற்கு, ஒட்டகங்களை, ஆடு மாடுகளை கெட்டுவதற்கு சத்திரத்தின் பக்கத்துல தொழுவங்களை, முன்னணைகளை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல ஆடு மாடுகளை கெட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல துணிகளில பிள்ளையை சுற்றி முன்னணையில கிடத்தி இருக்க காண்பீர்கள். அப்ப என்ன பண்றார், இதெல்லாம் கேன்சல், நான் வந்துட்டேன், அல்லேலூயா, இனி இந்த பலி எல்லாம் தேவையில்லை, அல்லேலூயா, நான் பிறந்துட்டேன், ஒரு மகிமையான சரீரம் உங்களுடைய எதுக்கு போய் செலுத்த போறீங்க, எதுக்கு இந்த மிருகத்தை போய் பலி செலுத்த போறீங்க, பரிகாரத்துக்கு தானே, பாவம் மன்னிக்கப்பட தானே. நீங்க செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஒரு பரிகாரம் வேணும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிக்கப்படாதுன்ற சத்தியத்தை நீங்க அறிஞ்சதுனால, மோசேயினுடைய பிரமாணத்துல சொல்லப்பட்டதுனால தானே நீங்க எல்லாம் இப்படி தூக்கிட்டு தெரு தெருவா அலையறீங்க. இனி இந்த அலைச்சல் உங்களுக்கு வேண்டாம், அல்லேலூயா. ஒரே பலியாக, உலகம் எங்கிலும் சுமந்து தீர்க்கக்கூடிய ஒரே பலியாக, பரிசுத்த பலியாக நீங்க கொண்டு வந்த நசலுண்டது. நீங்க இங்க இருந்து கொண்டு போகும்போதே அதுக்கு வியாதி வந்துடும், போய் பலி செலுத்தும் போதே அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். ஆனால் நான் பழுதற்ற பலி, அல்லேலூயா, கரை திரையற்றவன், நான் மகிமையின் சரீரத்தை உடையவன் என்று சொல்லி அந்த இடத்திலே தன்னுடைய பிறப்பிலேயே தன்னுடைய வந்த நோக்கத்தை சிம்பாலிக்காக ஆண்டவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லை. அவர்கள் மனிதராய் இருந்தாலும் கூட, அவர் தேவ குமாரனாய் இருந்தாலும் கூட, ரட்சிப்பை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த வந்தக்கூடிய ஒரு மகிமையுள்ள தேவனாய் இருந்தால் கூட, அவருக்கு பாருங்க, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. அல்லேலூயா. அதே ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு தலை சாய்க்க இடமில்லை, எனக்கு கிடைச்ச இடம் அந்த மாட்டு தொழுவம் தான். எதற்காக, நானே கிருபாதார பலியாக வந்து விட்டேன் என்பதற்காக. சரி, இப்ப அவர் பலியாக வந்துட்டாரு, நம்ம அவர் சாயல் தானே, அவரை மாதிரி தானே நம்ம இருக்கணும், அவரை போலவே நாம் இருக்கணும் தானே ஆண்டவர் விரும்புகிறார். வாசிங்க ரோமர் புஸ்தகம் 12வது அதிகாரம் முதல் வசனமா வாசிங்க. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்ப அவர் பரிசுத்த பலியாக, கிருபாதார பலியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தது போல, நீங்களும் பரிசுத்தமும் ஜீவ பலியாக உங்கள் சரீரங்களை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவருடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்றார். இப்ப அவர் தன்னுடைய சரீரத்தை பரிசுத்த பலியாக, கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தது போல நாம என்ன பண்ணணுமா, நம்முடைய இந்த ஸ்டீல் பாடியை விடமாட்டேன் நான், அல்லேலூயா, இந்த அற்பமான சரீரத்தை நம்ம என்ன பண்ணணுமா, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணுமா. எப்படி ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறது? முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறது. மைக்கில் கூட சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கறதுன்னா என்ன? மைக் ஓ, உயிர் போனா ஒரே நேரத்தில் ஒரே ஸ்பாட்ல போயிடும். ஒவ்வொரு செகண்டும் மரணத்தை ருசி பார்க்கிற மாதிரி. அல்லேலூயா, வாவ், கிரேட். செத்து பிழைக்கிறது. அதான் வசனம் அப்படிதான். அவருடைய மரணத்தை நான் சுமந்து திரிகிறேன், பவுல் தானே சொல்லுகிறார். என்னுடைய சரீரத்திலே உம்முடைய மரணத்தை நாங்கள் சுமந்து திரிகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஜீவபலி ரத்த சாட்சியா மறிக்கிறது. வேற என்ன? ஜீவபலினா எப்படி கொடுக்கிறது? சீனியை தூக்கி போடுறதா? அவர் மேல உயிரே வச்சிருக்கணும். ஓ, அவர் மேல உயிரே வச்சிருக்கணும். அப்படி இருந்து அவரை நம்ம ஆராதிக்கும் போது ஜீவபலியா இருக்கும். ஓ, வா வா, என்ன பாருங்க, அருமையான ஆன்சர். அவர் மேல உயிரே வச்சிருக்கிறேன், பிள்ளைங்களை பார்த்து கொஞ்சம் இல்லை, என் உயிரே நீதான்டா செல்லம் கண்ணு, அந்த மாதிரி ஏசப்பா மேல என் உயிரே வச்சிருக்கிறேன். பாருங்க, ஒரு நம்ம ஏரியாவில் ஒரு ஆட்டோ போகும் பார்த்துருக்கீங்களா, உயிரே கடவுள் அப்படின்னு போட்டுப்பாரு. அவரை பார்த்தா பேசணும்னு இருக்கிறேன். ஜீவ பலியாக உயிரே கடவுள் அப்படின்னு அவர் போட்டிருக்கிறாரு. அப்ப நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கறதுன்னு என்ன?
அப்ப நிறைய பேர் நல்ல சரியான ஆன்சர் சொன்னீங்க. வாசிங்க தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால். ரோமர் 12:1 என்ன வாசிக்கிறோம்? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலியுமாய் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய உடம்புக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பலன் இருக்கும், கெப்பாசிட்டி. இவ்வளவுதான், இந்த சட்டியில இவ்வளவுதான் பிரியாணி வைக்க முடியும். 15 கிலோ சட்டியில போய் நீங்க 30 கிலோ பிரியாணி வச்சீங்கன்னா என்ன ஆகும்? பண்ண முடியாது. அல்லேலூயா. அப்போ இந்த சரீரத்துக்கு இதுதான் கெப்பாசிட்டி, இதுக்கு மேல முடியாது. ஆனா அதுக்கு மேல ஒப்பு கொடுக்குறோம் பாத்தீங்களா, சக்கையா புளிகிறோம் பாத்தீங்களா, அப்பதான் புளிஞ்சிட்டு இருக்கோம்ல. வாரேன், அதுக்கெல்லாம் வாரேன், என்ன இருக்கு காரியங்கள். அப்போ பாருங்க, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன்னா எனக்கு திருப்திக்கு நான் வாழணும். ஒவ்வொரு மனுஷனும் 8 மணி நேரம் டியூட்டினா 12 மணி நேரம் கூட எடுத்துக்கோ, அதுக்கு மேலே ஒரு 1 மணி நேரம் உட்கார சொல்றாரு. அல்லேலூயா. கம்பெனில 12 மணி நேரம் அவர் புழிஞ்சு எடுத்துறான். வீட்டுல வந்து பொண்டாட்டி பிள்ளையோட ஏதாவது சாப்பிட்டு நிம்மதியா தூங்கலாம், ஏதாவது டிவி பார்க்கலாம்னா இவர் ஒரு 1 மணி நேரம் எடுத்துக்கிறாரு. அதுதான் ஜீவபலி. அல்லேலூயா. என்னுடைய கெப்பாசிட்டியை தாண்டி, என்னுடைய வாழ்க்கைக்கு நான் வாழ்கிற இயற்கையை தாண்டி, என்னுடைய மாம்சத்திற்கு, என்னுடைய ரத்தத்திற்கு, என்னுடைய விருப்பத்திற்கு, என்னுடைய இஷ்டத்திற்கு வாழ்ந்தது போக அதுக்கே டைம் இல்லை, அதுக்கே நேரம் இல்லை, அதுக்கே நம்முடைய உடம்பு, நம்முடைய குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கே உடம்பு சக்கையா போயிருது. ஆனாலும் பாருங்க, பரிசுத்தமும் ஜீவ பலியாய் அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பாருங்க, தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறார். எல்லாருக்கும் 1 மடங்கு நெருப்புன்னா இவங்களுக்கு பாருங்க 7 மடங்கு. ஏன்னா இவங்களுடைய சரீரம் மகிமையின் சரீரமா மாறப்போகுது. அல்லேலூயா. அந்த டிகிரிக்கு மேலையும் சூடு வச்சா அவ்வளவுதான், என்ன ஆகும்? பஸ்மமாயிரும். அப்போ தங்கள் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தான். அந்த மாதிரி அக்கினியில நிக்கிற மாதிரி தான் நம்ம நிக்கணும். 7 குண்டம், அவன் 7 மடங்கு அக்கினி குண்டத்தில் நிற்கிறது போலதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்ப நாம அவருடைய பிறப்பை குறித்து நாம ஒரு சில காரியங்களை டச் பண்ணியாச்சு. இப்ப அடுத்து அவருடைய சிலுவையின் பாடு மரணங்களை குறித்து, அவருடைய சரீரத்தை குறித்து நாம பார்க்க போகிறோம். வாசிங் ஏசாயா 28:28. அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். போதும், அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். அல்லேலூயா. ஒரு அப்பம் தயாரிப்பதற்கு தானியம் இடிக்கப்படும். ஒரு அப்பம் சுவையா இருக்கணும் அப்படின்னா அதற்கு தயாரிக்கப்படுகிற அந்த தானியம் நல்லா இடிக்கப்படணும். சொல்லப்பட்டிருக்கு மெல்லிய மாவு. மெல்லிய மாவுனா என்ன? அப்படியே நைஸா இருக்கணும். அப்படி கையில் எடுத்து ஊதுனீங்கன்னா பறந்துடணும். முகத்துக்கு போடுற பவுடர் பார்த்தீங்களா, அதை நீங்க பிரிக்கவே முடியாது. நீங்க ரவை மாதிரி ஜீனி மாதிரிலாம் அதை பிரிக்க முடியாது. அப்படியே மெல்லிசா இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு பார்த்தீங்கன்னா, அதான் மைதா மாவு பார்த்தீங்கன்னா அப்படியே புரோட்டா சாஃப்டா இருக்கு, கோதுமான ரொட்டி மாதிரி ஆயிருது. அல்லேலூயா. அப்ப அப்பத்திற்காக தானியம் இடிக்கப்பட வேண்டும். இப்ப யார் இதுல அப்பம்? அவர் தான் அப்பம், இயேசு கிறிஸ்து அப்பம். அப்போ அந்த மகிமையின் சரீரம் பாருங்க, ஒரு சுவையான அப்பமாக மாறுவதற்கு அவரை என்ன பண்ணாங்க? இடித்தார். அல்லேலூயா. அந்த பாடு மரணங்களை நாம தியானிக்கணும் அப்படின்னா நாட்கள் பத்தாது. 40 நாட்கள் போட்டு எல்லாம் வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த அப்பத்திற்காக தானியம் இடிக்கப்படுவது போல, நான் ரொம்ப டீப்பால நான் போகல, ஒரு சில காரியங்களை சொல்லி நான் வருகிறேன். வாசிங்க மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 31-32. மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம்
31 32 வாசிங்க. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவனென்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்த வேண்டியிருக்குதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். 32 இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். எப்படி சொன்னாரா? இது ஒரு அவர் தாராளமாக சொன்னார். வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவன் சாப்டர் வேற. நான் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னா, அல்லாமலும் இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். இங்கிலீஷ் பைபிள்ல ஒரு வெர்ஷன் சொல்லப்பட்டிருக்கு பிளைன்லி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வெர்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கு எப்படின்னா ஓப்பன்லி. ஹிந்தியில சொல்லப்பட்டிருக்கு சாஃப்னா தெளிவாக சுத்தமாக. அப்ப சிலுவையின் பாடு மரணங்களை குறித்து தம்முடைய மகிமையான பரிசுத்த சரீரம் பாடுபட போகிற அந்த காரியங்களை குறித்து அவர் தாராளமாய் சொன்னார். அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அல்லேலூயா. நம்மெல்லாம் இங்கே வலிக்குது அங்கே குத்துதுனால திடீர்னு வருவாங்க வீட்டை பாருங்க கையை பாருங்க அப்படிமா பார்த்தீங்கன்னா அப்படியே வெடிச்சு போயிடும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வெள்ளைப்பூடை பிடிக்கிறேன், அதை பண்ணுறேன், மிளகாத்தலை பண்ணுறேன்ட்டு அப்படியே கொப்பளிச்சு வரும். அல்லேலூயா. யாருமே தன்னுடைய சரீரத்தில் வரக்கூடிய கஷ்டத்தை தாராளமாக சொல்லவே மாட்டாங்க. அல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அது வேதனை. அந்த வேதனை படுற அவங்களுக்கு தான் தெரியும், படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். பாருங்க, ஓப்பன்லி பிளைன்லி சாஃப்ட் தெளிவாக தான் பாடுபட போகிறதையும் அடிக்கப்படுகிறதையும் நிந்திக்கப்படுகிறதையும் முள்கிரீடம் சுமக்கிறதையும் வாரினால் அடிக்கப்படுகிறதையும் அவர் தாராளமாய் சீஷர்களுக்கு போதித்து வந்தார். அது வேற யாருக்கு பப்ளிக் சொல்ல. அதான் ரொம்ப ஆச்சரியமான காரியம். நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன், சீஷர்களுக்கு மட்டும்தான் சொல்றேன். தனித்து இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அதை சொல்றேன். அல்லேலூயா. ஏன்னா அது ரொம்ப ஒரு கருங்கலான ஒரு காரியம். அதையே அவங்களால புரிந்து கொள்ள முடியல. பேதுரு தனியே கூட்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அப்ப தாராளமாய் அவர் சொன்னார். அல்லேலூயா. அப்ப இது எப்படி நம்மளால அதை கிரகிக்கவே முடியல. அவருடைய ஒவ்வொரு கட்டத்தையும் பாருங்க, நீங்க மார்க்லையும் சரி யோவான்லையும் சரி திரும்ப 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 எப்பப்பெல்லாம் அது முதல் மத்தேயுல பாத்தீங்கன்னா அது முதல் தான் பாடுபட போகிறதை சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்ப பாருங்க, முன்னாடியே அவங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு ஆயத்தத்தை ஏற்படுத்துகிறார். எவ்வளவுதான் அவங்க பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகளுடைய புஸ்தகங்களை படித்திருந்தாலும் கூட அவர் தன்னுடைய சொந்த வாயினாலே தான் பாடுபடக்கூடிய காரியத்தை தாராளமாய் ஓப்பன்லி அவர் சொல்லுகிறார். இப்ப என்ன கட்டம் அப்படின்னா, இப்ப அவர் சிலுவைக்கு நேராய் போகிறார். அந்த மகிமையின் சரீரம் சிலுவையிலே பாடுபட போகிறார். உண்மையிலே நீங்க நல்லா மனசுல ஒரு காரியத்தை வச்சுக்கணும். அவ்வளவு கடுமையான அந்த சிலுவையை சுமக்க, அந்த பாடுகளை சுமக்க இந்த உலகத்திலே சாப்பிட்ட சாப்பாடு அவருக்கு பத்தாது. நல்லா உங்களுக்கு திரும்ப சொல்றேன், இந்த உலக சாப்பாடு அரிசி, பிரியாணி, சப்பாத்தி, அப்பம், ரொட்டி, இந்த மாதிரி அவர் பலன் வேணும்ல. என்னதான் இருந்தாலும் மாம்சத்தில் இருக்கிறாரு. அவர் சிலுவையை பார்த்தீங்கன்னா அந்த சிலுவையெல்லாம் ஒரு எவ்வளோ பாரம் சொல்றாங்க, எத்தனையோ கிலோ சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் சாப்பிடல, வைக்கல, தண்ணி கூட குடிக்கல, அவரை போட்டு அந்த அடி அதெல்லாம் சொல்லணும்னா நமக்கு அப்படியே அவ்வளோ ஒரு வேதனைக்குரிய என்ன சொல்றேன், அந்த மகிமையான சரீரம் அந்த சிலுவை, அந்த பாடுகளை எப்படி கடந்து போனது. ஒருவேளை அந்த சிலுவையை சுமக்க முடியாது, அப்படியே பாதியில உயிர் போயிருச்சுன்னா யோசிச்சு பாருங்க. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, பலன் இல்லை, அவ்வளவு கொடுமை, அவ்வளவு வேதனை. நான் யோசிக்கிறேன், எப்படி அந்த மகிமையின் சரீரம் அந்த சிலுவையை சுமந்தது. ஒருவேளை அந்த பாடுகள் முடிகிறதுக்குள்ளாகவே அந்த சிலுவையை சுமந்து அந்த கடைசி நேரத்தில் அவர் ஆவியை விடுற பாதியிலேயே உயிர் போயிருந்தா, அவர் அடிக்கலாம், வேற எவனும் உள்ள வந்திருந்தான்னா தாங்க முடியாது, கண்டிப்பா தாங்க முடியாது. அல்லேலூயா. அப்ப அந்த சரீரம் எப்படி அதை தாங்கினது, அது தியானிக்கும் போது ஆண்டவர் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 43வது வசனம். லூக்கா 22
43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அல்லேலூயா. இந்த சம்பவம் மாத்திரம் இயேசு கிறிஸ்துவுக்கு நடக்கல அப்படின்னா அந்த மகிமையின் சரீரம் அந்த சிலுவையை சுமந்து முடிக்க முடியாது. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் நல்லா அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்தின் மன்னாவை கொடுத்து, பரலோகத்தின் பலனை கொடுத்து, என் சொந்த குமாரனாகிய கிறிஸ்து இந்த சிலுவையை சுமக்க உலகத்திலே சாப்பிட்ட அந்த எனர்ஜி பத்தாது. அவர் உலகத்திலே மாம்சத்தில் இருக்கும் பொழுது என்னென்ன சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாரோ, பல நாள் அலைச்சல் தான், பல நாள் உபவாசம் தான். அவர் நடைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவே இல்லை. அப்ப என்ன, கார் இருந்துச்சா, பஸ் இருந்துச்சா? ஒரே ஒரு கழுதை தான். அது எங்கேயாவது கழுதை கிடைச்சா கழுதை சவாரி, இல்லாட்டி அல்லேலூயா நடதான். அப்படி நடந்து அந்த சரீரத்தில் என்னதான் பலன் இருந்திருக்கும்? வெறும் சக்கதான் இருந்திருக்கும். அதை பிதாவாகிய தேவன் நன்கு அறிந்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் இரத்தத்தின் வேர்வையோடு கண்ணீரோடு செபிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி அவரை பலப்படுத்தினான். ஒரு பரலோக தரிசனத்தை அந்த இடத்துல பார்க்கிறார். ஒரு தேவ தூதன் இறங்கி வந்து அந்த மகிமையின் சரீரத்தை, சிலுவையை சுமப்பதற்குரிய பலனை ஸ்ட்ரென்த்தை, அந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவரை கொடுப்பதை அந்த இடத்துல அவர் உணர்கிறார். அல்லேலூயா. இதை நம்ம எப்படி தியானிக்கலாம்? வாசிங்க, தானியேல் புஸ்தகம் 10வது அதிகாரம் 8 - 10 வரைக்கும் வாசிக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன். இதே சம்பவம் தான் கெத்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்துக்கு நடக்குது. 12 சீஷர்களை 3 பேரை தான் ஃபில்டர் பண்றார். அந்த 3 பேரையும் ஒதுக்கிடுறார். ஒரு கல்லெறி தூரத்துல அவங்கள ஓரமா உட்கார வச்சுட்டு 1 மணி நேரமாவது விழித்திருங்கள் சொல்லிட்டு இவர் தனித்து விடப்படுகிறார். அல்லேலூயா. தனித்து விடப்பட்டு இரத்தத்தின் வேர்வையோடு கூட அவர் அந்த இடத்துல பலனற்று போகிறார். அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் மரண வியாகுலப்பட்டார். அல்லேலூயா. சிலுவையை குறித்து அவர் மரண வியாகுலப்பட்டார். அவருடைய முக நாடி மாறியது. அல்லேலூயா. அப்ப சரீரம் பலவீனப்பட்டது அவருக்கு கடைசி நேரத்துல. பாருங்க, தானியேல் அழகா சொல்ற, நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். அப்ப அவர் தனித்து விடப்படும் பொழுது இந்த மகிமையின் சரீரம் எப்படி இந்த சிலுவையை சுமக்க முடியும்? ஆண்டவரே, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்க செய்யும். அவருக்கு சரீரத்தில் ஒரு பக்கம் பாடுகள் இருந்தா கூட அவர் நினைக்கிறது என்ன, நான் பாவம் சுமத்தப்படும் பொழுது இந்த பரிசுத்த மகிமையின் சரீரத்தின் மேல் அகில உலகத்தினுடைய பாவம் சுமத்தப்படும் பொழுது நான் என் பிதாவை விட்டு பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அது ஒரு பக்கம் ஒரு இம்பாக்ட், ஒரு தாக்கம். இன்னொரு பக்கம் சிலுவையை சுமக்க வேண்டிய மிகப்பெரிய சேலஞ்ச் அவருக்கு முன்னாடி நிக்குது. அப்போ பரலோகத்தின் தரிசனத்தை அவர் பார்க்கிறார். என்ன, ஒரு தூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினான். அடுத்து நடக்குது பாருங்க. அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும் போது நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தேன். இதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊன்றி இருக்க என்னை தூக்கி வைத்து. அப்படியே நடக்குது. தானியேலுக்கு என்ன நடந்ததோ அப்படியே இயேசு கிறிஸ்துக்கு நடக்குது. ஒரு தூதன் இறங்கி வந்து அவரை தொட்டு அவரை பலப்படுத்தி அவருடைய கால்களையும் அவருடைய உள்ளங்கைகளையும் சிலுவையிலே ஆணி அடிக்கக்கூடிய அந்த நேச கரங்களை, அந்த அன்பு கரங்களை அவன் தொட்டு பலப்படுத்தி, ஆமென், இந்த கால்கள், இந்த முழங்கால்களுக்கு ஸ்ட்ரென்த் வேணும். அல்லேலூயா. கொல்கதா மேட்டில, அந்த கல்வாரி மேட்டில கல்லு முள்ளு கரடுகள், ஆமென், மேடு பள்ளம், ஆமென், ஸ்டீப்பா ஏறணும். அல்லேலூயா. சம பூமி அல்ல, அது ஒரு கொல்கதா மேடு. பாரத்தையும் தூக்கணும், மேட்டிலையும் ஏறணும். அந்த கால்களையும் அந்த முழங்கால்களையும் அந்த கரடுகளையும் பலப்படுத்தினான். அல்லேலூயா. அதே அதிகாரத்துல நீங்க 15வது வசனத்தை எடுத்துக்கோங்க. 15வது வசனத்துல வாசிக்கிறேன். அவன் இந்த வார்த்தைகளை என்னோட சொல்லுகையில் நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சற்று போனேன். அப்பொழுது மனுபுத்திரரின் சாயலாகிய ஒருவன் என் உதடுகளை தொட்டான். உடனே நான் என் வாயை திறந்து எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி, என் ஆண்டவனே, தரிசனத்தினால் என் மூட்டுகள் பிறண்டன, பலனற்று போனேன். ஆகையால் என் ஆண்டவனுடைய அடியேன் என் ஆண்டவனோட பேசக்கூடுவது எப்படி? இனி என்னில் பலன் இல்லை, என்னில் மூச்சும் இல்லை என்றான். அப்பொழுது
மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடங்கொள் திடங்கொள் என்றான். இப்படி அவன் என்னோட பேசுகையில் நான் திடங்கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே. அந்த திடப்படுத்தினீர் அந்த ஒரு வார்த்தையை நான் திரும்ப 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 வாசிக்கும் போது, ஒருவேளை இதே வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்துவும் கடைசியில் அந்த தூதன் பலப்படுத்தினதுக்கு அப்புறம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, பிதாவாகிய தேவனுக்கு நன்றி சொல்லி ஒரு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்திருப்பார் என்று சொல்லி நான் என் ஆவியில விசுவாசிக்கிறேன். திடப்படுத்தினீரே. ஒரு ஏக்கத்தோட, ஒரு பெருமூச்சோட அந்த வார்த்தையை நீங்க திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. ஆண்டவரே, அப்பா, பிதாவே, நான் எப்படி இந்த சிலுவையை சுமக்க போகிறேன்? என்னில் பலன் இல்லை, என்னில் மூச்சு இல்லை, நான் பலனற்று போனேன், என்னால பேச முடியாது, என்னுடைய உதடுகள் ஒட்டி கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவர் அப்படியே அங்கலாய்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவன் தொட்டு இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினான். ஆண்டவர் சொல்றாரு, என்னை திடப்படுத்தினீரே, என்னை திடப்படுத்தினீரே. அந்த சம்பவம் மாத்திரம் அவருக்கு நடக்காம இருந்திருக்குமானால் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நான் கம்மிங் டு தி பாயிண்ட். இப்ப நம்முடைய வாழ்க்கை, அவர் திடப்படுத்தப்பட்டார், அவர் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டார். இப்ப நம்முடைய காரியத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிடும் பொழுது, இப்ப நாம ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய ஓட்டம், நல்லா கவனிங்க, நல்ல தரிசனம் பெற்ற தேவ பிள்ளைகள், நல்ல ஆவிக்குரிய ஓட்டத்தை, நல்ல காமாசோமா, நல்ல கடமைக்கு நல்ல உணர்வோடு தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும், தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும், தேவனுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதிக முனைப்போடு கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை தெளிவாய் அறிந்த பிள்ளைகள் ஓடுகிற ஓட்டத்திற்கு நான் சத்தியமா சொல்றேன், இந்த உலகத்துல சாப்பிடுற சாப்பாட்டுடைய பலன் நமக்கு பத்தாது. அல்லேலூயா. புலம்பொலின் மன்றாட்டு ஜெபத்துக்கு 1 மணி நேரம் வரணும், காலையில பெண்கள் ஜெபத்துக்கு 1 மணி நேரம் வரணும், அதோட இந்த அம்மா நாடகம் நடிக்கிறதுக்கு வேற விடாம அதுக்கு ஒரு பிராக்டிஸ்க்கு ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்னது, பிராக்டிஸுக்கு, விபிஎஸ் பிராக்டிஸுக்கு, அதுக்கு வேற இந்த அம்மா பாத்தீங்கன்னா போட்டு வதக்கி எடுக்குது. அல்லேலூயா. அது விட்டா வீட்டுல வேற 2.5 மணி நேரம். இவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து பாருங்க, போடு போடு 2.5 மணி நேரம். என்ன பிரதர், நீங்க 2 நாளா போடல, 1 மணி நேரத்தை காணோம். சோஃபி என்ன 1/2 மணி நேரம்? யாரையும் விடுறதா இல்ல. அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு நாள் இவன் பாத்தீங்கன்னா இவனுக்கு முதுகு வலி இப்ப கொஞ்ச நாளா ஜாஸ்தியா இருக்கு. அப்ப என்ன பண்ணிட்டான், கட்டில கொஞ்ச நேரம் படுத்துட்டு ஜெபம் பண்றேன் அப்படின்ட்டான். சரி படுத்துட்டான். எப்படி தெரியுமா படுத்திருந்தான் அவன்? கைய வச்சுட்டு நானும் போய் பாக்குறேன், பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ண எனக்கு மனசு இல்லை. அப்படியே விரைச்சு போய் கை அப்படியே ஸ்ட்ரைட்டா நிக்குது. அந்த முகம் பாத்தீங்கன்னா அந்த ஜெப சிந்தையில இருக்கு அந்த முகம், ஆனா சரீரம் என்ன ஆயிடுச்சு, பிளாட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும், அசையவே இல்லை. அப்படியே இந்தமா எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி போறலும் இப்படி போறோம். அல்லேலூயா. எனக்கு நான் சொல்ல விரும்பல, பியூலா கேட்க வேண்டாம். எங்க வீட்டில் நான் கண்ணில் பார்க்கறதுனால நான் சொல்றேன், உங்க வீட்டெல்லாம் எப்படின்னு தெரியல. எல்லாருக்கும் அப்படிதான், டிட்டோ இல்லையா? அதாவது ஜெபம் திடீர்னு அப்படியே அப்படியே ஷாக்கிங்கா, ஐயோ ஜெபத்துல இருக்கேன். தூக்கத்திலையும் ஜெபம் தான் ஓடும். இப்ப நான் நினைக்கிறேன், இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது எப்பயுமே நம்மளே உள்ள கொண்டு வரணும். நம்ம நீங்க என்ன பிரசங்கம் கேட்டாலும் சரி, அதுல நம்ம இருக்கோமா, நம்ம வாழ்க்கை இருக்கா, இல்ல நம்ம இல்லாம இருந்தா அது எப்படி உள்ள கொண்டு வர்றது, அது நீங்க என்னைக்குமே மனசுல வச்சுக்கணும். கவனிங்க, நம்முடைய தரிசனம், நம்முடைய ஆவிக்குரிய நம்ம ஒரு சிறிய கூட்டமா இருந்தா கூட நம்முடைய திட்டம் எல்லாம் பாருங்க பெருசா இருக்கு. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் நீர் கொண்ட திட்டங்கள் பெருசு. அப்ப இந்த மாதிரி ஜெபம், இந்த மாதிரி ஓட்டம், இந்த மாதிரி பிரயாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய சபைகளை செய்ய வேண்டிய காரியம். ஆனா பாருங்க, ஒரு அற்பமான கூட்டத்துல இவ்வளவு பிரஷர். ஆனா எல்லாவற்றையும் அன்போடு, சமாதானத்தோடு, ஐக்கியத்தோடு நாம என்ன பண்றோம், செய்யறோம். அப்போ
இந்த உலக சாப்பாடை சாப்பிட்டு நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவினால் அந்த சிலுவையை தூக்கவே முடியாது, தூக்கவே முடியாது. அப்பா பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினது போல நமக்கும் பாருங்க ஏதோ ஒரு பரலோக மகிமை நம்ம மேல இறங்கிக்கிட்டு தான் இருக்கு. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு பரலோக மகிமை, ஒரு பரலோக பலன், ஒரு உன்னத பலன். அல்லேலூயா. தவழ்ந்து தள்ளாடி கிறுகிறுத்து அப்படியே மயங்கி விழுந்தால் கூட நம்முடைய ஆவி பாருங்க, நம்முடைய ஆத்மா பாருங்க விடுறதில்லை. அல்லேலூயா. அந்த அளவுக்கு பாருங்க பரலோகத்தினுடைய வல்லமை நம்முடைய சரீரத்தில் ஆண்டவர் நிரப்பி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. மிஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தான் கொடுமை. மிஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தான் கொடுமை. இரத்தமும் நீரும் ஓடி வருதே இரட்சகரை நோக்கியே பார். இரத்தமும் நீரும் ஓடி வருதே இரட்சகரை நோக்கியே பார். ஜீசஸ், இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா ஒரு செடுத்தே. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா ஒரு செடுத்தே. ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களை போடே. என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கோதா மலையின் மேல் நடந்தே. ஏறுகின்றார். மிஞ்சும் பலத்தான். நம்மளால முடியல, நமக்கு சக்தி இல்லை, பலன் இல்லை. ஆனால் நமக்கு முன்பாக ஒரு தரிசனம் இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு முன்பாக தேவனுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. நாம ஜெபிக்கலைன்னா யாரு ஜெபிப்பா? 2.5 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு ஜெப குறிப்பு என்ன அப்படி இருக்கும் அப்படின்னு நாம நினைச்சு பார்த்தா எண்ணிக்கை கடங்காத ஜெப குறிப்பு. முழங்கால் போடும்போதே ஆண்டவர் அப்படியே ஜெபத்தினாலே நடத்துகிறார். போக்கில் வரத்தில் அந்த ஜெப நேரம் முடிந்தால் கூட மிஞ்சும் பலத்தால், நம்முடைய பலனை மிஞ்சி உலக பிரகாரமாய் நாம் சாப்பிடுகிற சாப்பாட்டிற்கு செலவழிக்கிறதுக்கு தான் நமக்கு எனர்ஜி இருக்கு. நம்ம வீட்டு வேலை, பிள்ளைகளை பராமரிக்க, குடும்பம், வேலை, கம்பெனி, போக்குவரத்து, இதுக்குத்தான் நமக்கு பலன் இருக்கு. அதுக்கே பலன் இல்லை சொல்ல போனா. ஆனால் மிஞ்சும் பலத்தால் ஒரு தேவ தரிசனத்துக்கு நேராய் நாம் ஓடுகிறபடினாலே, எப்படி தானியேல் ஒரு தரிசனம் பெற்ற ஒரு தேவ மனுஷனா இருந்தானோ, அவன் பலனற்று நிற்க கூடாமல், பேச முடியாமல், மூச்சு விடாமல் அவன் எழுந்து நிற்கக்கூட பலனற்று போன அந்த தானியேலை எப்படி ஒரு தூதன் பலப்படுத்தினானோ, அதே போலதான் நீங்களும் நானும் ஒரு தரிசனம் பெற்ற தேவ பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. உங்களுக்குள்ளே ஒரு தரிசனம் இருக்கா? சபையை குறித்த ஒரு பாரம் இருக்கா? ஆத்மாவை குறித்த ஒரு தரிசனம் இருக்கா? தேசத்தை குறித்த ஒரு தரிசனம் உங்களுக்குள்ள இருக்கிறா? அப்போ ஆண்டவர் நம்மை பரலோகத்தினாலே பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே தரிசனம் இருக்குமானால், ஆமென், ஒரு கரிசனை இருக்குமானால், நிச்சயமாக உங்களை ஆண்டவர் பரலோகத்தின் தூதனை அனுப்பி ஒவ்வொரு நாளும் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. உங்கள் சரீரம் பலனற்று இருந்தாலும், ஆமென், உலர்ந்து போயிருந்தாலும், உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன் நம்முடைய தேவன். இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினார். தவழ்ந்து தள்ளாடி அந்த கொல்கதா மேட்டில் ஏறி போவதற்கு ஆண்டவர் பரலோகத்தின் தூதனை அனுப்பி
பலப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அதனால் அந்த பாடலை சொல்லி அந்த பாடுகளை நான் சொல்லி முடித்து விடலாம் என்று சொல்லி நான் தீர்மானித்து அந்த பாடலை பாடினேன். அடுத்து உயிர்த்தெழுதல், ரீசரக்ஷன். ஹல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 24வது வசனம். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மகிமையின் சரீரத்தை மரணம் என்கிற கயிறினாலே கட்டவே முடியாது. அல்லேலூயா. மரணம் என்கிற கயிறினாலே இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையான சரீரத்தை கட்டி போட முடியாது. ஒரு குகையிலேயோ அல்லது ஒரு 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 குழியிலேயோ அவரை போட்டு புதைத்து மண்ணுக்கு மண்ணாகி சாம்பலுக்கு சாம்பலாகி ஒரு புழுவாக மாறுவதற்கு அந்த சரீரம் இந்த பூமிக்கு கொண்டு வரப்படவில்லை. அல்லேலூயா. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்தார். ஒரு மனுஷனுடைய சரீரத்திற்குள்ளே மரணம் சம்பவிக்குமானால் என்னென்ன ஸ்டெப்ஸ், என்னென்ன ப்ராசஸ், எப்படியெல்லாம் அந்த பாடி டீகே ஆகுமோ, எப்படியெல்லாம் அந்த சரீரம் அழிந்து போகுமோ, என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ அதை எல்லாம் தேவன் அவிழ்த்தார். அல்லேலூயா. ஆமென். ஒருவரும் ஒரு காலம் வைக்கப்படாத அந்த குகை, அல்லேலூயா, அந்த குகையில போய் வச்ச உடனே, ஒரு சரீரம் வச்ச உடனே என்ன ஆயிரும்? அடுத்த உடனே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த அந்த ஃப்ளூயிட், அந்த பிளட் சர்க்குலேஷன், அந்த உடம்புல உள்ள எல்லா நாடி நரம்புகளும் ஓடி அடைஞ்சிருச்சு அப்படின்னா என்னது? பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. பாடி எப்போ எடுக்க போறீங்க அப்படிதான் கேட்பாங்க. அல்லேலூயா. சரீரத்தை கிடத்தினார்கள், சரீரத்தை வைத்தார்கள். மகிமையின் சரீரமாக இருந்தாலும் இயேசுவை அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, சரீரம். ஆனால் பிதாவாகிய தேவன் அவரை ஒரு சரீரமாக பார்க்கல, அவரை ஒரு மகிமையின் சரீரமாக பார்த்தார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய சரீரம் மரணத்திற்கு பின்பு எப்படி அழிவுக்கு நேராய் கொண்டு போகப்படுமோ, அந்த அழிவினுடைய ஒவ்வொரு செங்கலை என்ன பண்றார்? அவர் அப்படியே உருவுறார். அல்ல, மரண உபாதிகளின் கட்டு. அதான் மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்தார். மரணம் அவரை கட்டப்படக்கூடாது இருந்தது. அல்லேலூயா. அதான் மகிமையின் சரீரம். இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். அது அவர் ஒருத்தருக்கு தான். அவர் ஒருத்தர் தான் மரித்து உயிர் தெழுந்தார். வேற யார் இந்த பூமியில அப்படி செய்யவே இல்லை. அல்லேலூயா. அடுத்து வாசிங்க யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 17வது வசனம். பிரதர், உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கா பாருங்க. சைன்ல வச்சிருக்கீங்களா? இல்ல. சரி, யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்திற்கு போய், நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவன் இடத்திற்கும் உங்கள் தேவன் இடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். அது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் எனக்கு முக்கியம். என்னை தொடாதே. அல்லேலூயா. ஏன் இப்படி சொல்றாரு தொடாதே அப்படின்னு? இது வரைக்கும் காலை தொட்டாங்க, ஒருத்தன் மார்பிள படுத்திருந்தா, ஒரு அம்மா தலையெல்லாம் பரிமள தைலத்தை விட்டு பூசினால் அப்படின்னு இருக்கு. அல்லேலூயா. என்னென்னலாம் அவரை தொட்டாங்க, நெருக்கினாங்க, தொட்டாங்க. அல்லேலூயா. ஆனா பாருங்க, இப்ப அவரை தொட முடியாது. இப்ப அவர் என்ன ஆயிட்டாரு? பிதாவுடைய சன்னிதானத்துக்கு போக போறார். அல்லேலூயா. மறுரூபத்தின் மகிமையின் சரீரம். இது சாதாரண சரீரம் அல்ல. இப்போ எக்ஸ்ட்ரா மறுரூபம் ஆயிட்டார். அவர் எப்படியெல்லாம் அந்த சரீரத்தை செதைச்சாங்களோ அதெல்லாம் போயிடுச்சு. அந்த காயம்லாம் போயிடுச்சு. இந்த தழும்பு தான் இருக்கு. பாரு, தழும்ப பார். அல்லேலூயா. அவன் கூட விரலை போட துணியாது இருந்தான் தான் இருக்கு. அவன் கூட டச் பண்ண முடியல. மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை யாரும் தொடவும் முடியாது. அல்லேலூயா. ஆனா அவர் மாம்சத்துல தான் இருந்தார். அல்லேலூயா. அவர் அது சொன்ன ஆவி இல்ல, ஆவி இல்ல. அப்பயும் என்ன பண்றீங்க பாருங்க, அது மறுரூபத்தின் மகிமையின் சரீரம். அது எடுத்துக்கொள்ளப்பட்ட பிதாவினுடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேரக்கூடிய பிதாவுக்கு மட்டும் சொந்தமான அது சரீரம். எப்படி அவர் எப்படி பரிசுத்தமாய் வந்தாரோ, எப்படி கரையில்லாமல் எப்படி பரிசுத்தமாய் வந்தாரோ, அதே எப்படி வந்தாரோ அப்படியே போகிறதுக்கு பிதாவாகிய தேவன் அழகாக அவரை மகிமையின் மறுரூபத்தின் சரீரமாய் மாற்றி அழகாக மேலே கொண்டு போறார்.
பாருங்க, அந்த மகிமையின் மறுரூபத்தின் சரீரம் 40 நாள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் உலாவுகிறார். அல்லேலூயா. எம்மாவு சீஷர் கூட போகிறார், பேதுருவுக்கு தனியே காட்சி கொடுக்கிறார், கவுன்சிலிங் நடக்குது, மரியாளுக்கு பேசுறாரு. அல்லேலூயா. எவ்வளவோ காரியங்களை பாருங்க. 40 நாள் ட்ரைனிங் கொடுக்கிறார். ஆனால் அந்த மகிமையின் சரீரம் பாருங்க அவ்வளவு பரிசுத்தமாய் பாதுகாக்கப்படுது. அந்த மகிமையின் சரீரம், மறுரூபத்தின் சரீரம் என்று சொல்ல மிகப்பெரிய அடையாளம் என்னன்னா, சீஷர்கள் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் கலவர பயத்தினாலே கதவை பூட்டி கொண்டு உள்ளே இருக்கையில், கதவை பூட்டி கொண்டு உள்ளே இருக்கையில் அந்த வீட்டுக்குள்ளே அவர் பிரவேசி. எப்படி பூட்டின கதவுக்குள்ள எப்படி வீட்டுக்குள்ள எப்படி வர முடியும்? அவர் மட்டும்தான் வர முடியும். ஏன்னா அது மறுரூபத்தின் மகிமையின் சரீரம். உள்ள வந்து கேட்கிறாரு, ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. அங்க சொல்றாங்க, பொரித்த மீன் கண்டம் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஊரெல்லாம் கலவரமா இருக்கு, உங்களுக்கு எப்படிடா மீன் கிடைச்சது? அதையும் சுட சுட பொரித்து வச்சிருக்கான். அல்லேலூயா. நல்லா மசாலாவை தடவி பாருங்க. பூட்டி இருந்த அறை வீட்டிற்குள்ளே அவர் பிரவேசித்தார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அதை நம்ம எப்படி விளங்கிக் கொள்கிறது? அவர் எங்க உள்ள பிரவேசிப்பதற்கும் எந்த தடையும் கிடையாது. ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவதற்கு எந்த மனுஷனாலும் எந்த சக்தியினாலும் அதை தடுக்க முடியாது. அந்த மறுரூபத்தின் மகிமையின் சரீரம், அந்த உயிர்த்தெழுந்த அந்த சத்தியம், அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வீரியம், அந்த அன்பு எந்த மனுஷனுடைய அறை வீட்டுக்குள்ளும், இருதயத்தினுடைய அறைகளுக்குள்ளே, இரத்த நரம்புகளுக்குள்ளே, நாடி நரம்புகளுக்குள்ளே, புத்திக்குள்ளே, இந்திரியங்களுக்குள்ளே, சிந்தைகளுக்குள்ளே, நினைவுகளுக்குள்ளே அது ஊடுருவி பாய்வதை யாராலும் தடுக்க முடியாது. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா.